கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த 8 மாதங்களை கண்மணி போல காத்து 9வது மாதத்திற்குள் பிரவேசிக்க செய்த கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது என்பது. இந்த மாதத்தில் கர்த்தர் நம்முடைய முன்னேற்றத்தை தடை செய்து கொண்டிருக்கும் எல்லா எரிகோ அலங்கங்களையும் இடிந்து விழ செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அலங்கம் என்பது மதில் சுவர். எரிகோவை சுற்றி கட்டப்பட்ட மதில் ஒரு கோட்டை சுவர். கோட்டைக்கு இன்னொரு பெயர் அரண். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் அரணான கோட்டையாக இருந்து சத்துரு தொடாமல் பாதுகாக்கிறார். யோவேல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமா இருப்பார் என்று வாசிக்கிறோம். மதில் சுவர்கள் மற்றும் கோட்டைகள் கட்டடங்களை சுற்றி தேசங்களை சுற்றி கட்டப்படுவதன் நோக்கம் பாதுகாப்பு கொடுக்கும்படியாக கோட்டை சுவர்கள் பாதுகாப்பான கதவுகளோடு தாழ்பால்களோடு கட்டப்பட்டு சத்துரு நுழையாதபடி உள்ளே இருக்கும் ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கானான் தேசத்தை குறித்து கொடுத்த வாக்கு தத்தம் உபாக 9ஆம் அதிகாரத்தில் 1-3 வரை உள்ள வசனத்தில், இஸ்ரவேலே கேள், நீ இப்பொழுது யோர்தானை கடந்து உன்னிலும் ஜனம் பெருத்ததும் பலத்ததுமான ஜாதிகளை துரத்தி வானத்தையளாவிய மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களை பிடித்து ஏனாக்கின் புத்திரராகிய பெரியவர்களும் நெடியவர்களுமான ஜனங்களை துரத்திவிடப் போகிறாய். இவர்கள் செய்தியை நீ அறிந்து ஏனாக் புத்திரருக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லப்படுவதை நீ கேட்டிருக்கிறாய். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்கினியைப் போல அவர்களை அழிப்பார். அவர்களை உனக்கு முன்பாக விழப்பண்ணுவார். இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய் என்பது. கானான் தேசமானது வானத்தை எல்லாமே மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களை கொண்டிருந்தது. ஏனென்றால் அந்த பட்டணங்களுக்குள் வசித்தது ராட்சசர்கள். அவர்களது உருவமே சாதாரண மனிதர்களை காட்டிலும் பல மடங்கு பெரிது. அப்படியானால் அவர்கள் வாழ்ந்த அரண்மனைகளும் வீடுகளும் எவ்வளவு உயரமானவைகளாக பெரியவைகளாக இருந்திருக்கும் என்பதை நாம் யூகித்து கொள்ளலாம். கர்த்தர் முன்னே செல்வார் என்றால் பெயர் பெற்ற எந்த ராட்சசனும் எப்படிப்பட்ட வானளாவிய அதிலும் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. அவர் பட்சிக்கிற அக்கினி. கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் அவர்களுக்காக நியமித்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க விடாமல் அனுபவித்துக் கொண்டிருக்கும் சத்துருக்கள் கர்த்தரின் பட்சிக்கிற அக்கினியால் எரிந்து போவார்கள். ஹல்லேலூயா. 2 விதமான அரண்களை கோட்டைகளை சத்துரு நமக்கு விரோதமாக கட்டுகிறான். ஒன்று சத்துரு நம்மை சுற்றி கட்டும் அரண், இன்னொன்று சத்துரு தன்னை சுற்றி கட்டும் அரண். முதலாவது, நம்முடைய சூழ்நிலையில் நாம் வெளியே செல்ல முடியாதபடி நம்மை சுற்றி, நம்முடைய எல்லையை சுற்றி, நம்முடைய பிள்ளைகளை சுற்றி சத்துரு கட்டுகிறதான மதில் சுவர்கள், கோட்டைகள், அரண்கள் விடுவிக்கப்படவே முடியாதபடி அவருடைய கட்டுக்குள் வைக்கிறது. உதாரணமாக, அந்த நாட்களில் சத்துருக்கள் கர்த்தருடைய ஜனத்தின் எல்லைகளை சுற்றிலும் நீண்ட காலத்திற்கு முற்றுகை போட்டு வளைந்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய ஜனம் வெளியே செல்ல முடியாத நிலையில் அத்தியாவசிய தேவைகளும் சந்திக்கப்பட முடியாமல் மிகுந்த துன்பம் உண்டானது. இந்த கடைசி நாட்களில் சத்துருவாகிய பிசாசானவன் கர்த்தரை தேடுகிறவர்களையும் அவர்கள் சந்ததிகளையும் விடுவிக்கப்பட முடியாத பாவ கட்டுகளுக்குள் வைத்திருக்கிறான். சத்ருவின் அரண்களை உடைப்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. 2வது அரண், சத்ரு தன்னுடைய எல்லையை சுற்றிலும் பாதுகாப்பாக கட்டி வைத்திருக்கும் அரண். சத்ருவின் கோட்டையை
தகர்த்து உடைத்தால் மாத்திரமே அவனுடைய எல்லைக்குள் புகுந்து நம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடியும். யோசுவா 6:1 எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை என்று எழுதப்பட்டுள்ளது. அநேகருடைய வாழ்க்கை அடைக்கப்பட்ட எரிகோக்களாக, அவர்கள் வெளியே வர முடியாதவர்களாக, யாரும் அவர்களை வெளிக்கொண்டு வர முடியாதவர்களாக காணப்படுகிறார்கள். வேதத்தில் சொல்லப்பட்ட எரிகோ மதில் கிமு 1400 உட்புறம் ஒன்று வெளிப்புறம் ஒன்றாக இரட்டை சுவராக கட்டப்பட்டது. கல் அஸ்திபாரத்தின் மேல் உட்புற மதில் 4 மீட்டர் மற்றும் வெளிப்புற மதில் 2 மீட்டர் தடிமன் கொண்டு சுமார் 15 to 40 அடி உயரத்திற்கு செங்கற்களால் மிகவும் பாதுகாப்பாக அந்த நாட்களிலேயே கட்டப்பட்டிருந்தது. அதன் சுற்றளவு 1000 முதல் 1200 மீட்டர்கள். கால்நடையாக எரிகோ மதிலை சுற்றுவதற்கு சுமார் 1 மணி நேரம் ஆனது. அந்த நாட்களில் எரிகோவின் கோட்டைக்குள் அவ்வளவு எளிதாக யாரும் நுழைய முடியாதபடி மிகவும் பாதுகாப்பாக கட்டப்பட்டிருந்தது. நம்முடைய ஆசீர்வாதங்களை தடை செய்து கொண்டிருக்கும் சத்ருவின் கோட்டைகள் எரிகோ கோட்டையை போன்று பலத்ததாக இருப்பதால் கர்த்தரின் உதவி இல்லாதபடி உடைக்கப்பட சாத்தியமில்லை. எரிகோ சத்ரு தனக்கு பாதுகாப்பாக கட்டிய கோட்டை யோசுவா 6:2-21 வரையுள்ள வசனங்களில் கர்த்தர் நிபந்தனைகளை கொடுத்தார். 7 நாட்கள் கர்த்தருடைய பெட்டி எக்காலங்களை ஊதுகிற 7 ஆசாரியர்கள் சுமார் 40,000 யுத்த மனிதர்கள் எரிகோவை வாயினால் சத்தமிடாமல் அமைதியாக சுற்ற வேண்டும். 7வது நாள் 7 முறை சுற்றி ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். முதல் 6 நாட்களும் ஒரு மணி நேரமும் 7வது நாள் 7 மணி நேரமும் யோசுவாவும் யுத்த சேனையும் எரிகோவை சுற்றி நடந்தார்கள். எபிரேயர் 11:30 விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது என்று எழுதப்பட்டுள்ளது. யோசுவா 6:24 பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் அக்கினியால் சுட்டெரித்தார்கள் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் பட்சிக்கிற அக்கினியாக தன் ஜனத்தின் சென்றபடியால் தடையாக நின்று எரிகோ இடிந்து அவர்கள் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை ஆக்கிரமித்து கொண்டிருந்த சத்துருக்கள் சுட்டெரிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் யுத்த வீரர்கள் விசுவாசத்தோடு எரிகோவை சுற்றி வந்து ஜெயம் எடுத்தார்கள். இந்த நாட்களில் சத்ரு கர்த்தருடைய பிள்ளைகளின் அவர்களது சந்ததிகளின் இருதயத்தையும் மனதையும் அவர்களது தெளிந்த புத்தியையும் கட்டி தன்னுடைய அரணுக்குள் வைத்திருக்கிறான். அவர்களை பாவத்தில் விழ தள்ளுகிறான். தாங்கள் செய்வது பாவம் என்ற உணர்வு அவர்களுக்கு இல்லாதபடி அவர்களது சிந்தனையும் மனதும் கட்டப்பட்டிருக்கிறது. பெரும்பாலானோர் சிந்தைகள் கட்டப்பட்டவர்களாக அறிவீனத்தின் நிமித்தம் பாவத்தில் விழுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவரையும் சத்ருவின் கோட்டையிலிருந்து விடுவித்து அவர்களை எரேமியா 1:18 படி நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இரும்புத்தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன் என்ற வார்த்தைப்படியாக சத்துரு தொடாதபடி வெண்கல கோட்டையாக மாற்றுகிறார். அடுத்ததாக எரிகோ என்பது தலைமுறை சாபம். யோசுவா 6:24 யோசுவா எரிகோ பட்டணத்திற்கு சாபம் கூறினார். தலைமுறையாக எரிகோ சபிக்கப்பட்டதாக இருந்தது. அநேக குடும்பங்கள் தனிமனித வாழ்க்கைகளில் சில பிரச்சனைகளும் போராட்டங்களும் தலைமுறையாக சாபமாக எரிகோ கோட்டைகளாக பின்தொடர்கிறது. சிலுவையில் சாபமாக தொங்கிய கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடும்போது இந்த நாளில் சாபத்தின் எரிகோ விழுந்து நிரந்தர விடுதலை உண்டாகும். கடைசியாக அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் வாக்கு பண்ணின சுதந்திரத்திற்குள் பிரவேசிக்க முடியாதபடி வானளாவிய எரிகோ கோட்டைகள் தடையாக நிற்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை பதவிகளை ஏனாக்கின் புத்திரர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சத்ருவின் பலத்த அரண்களை
இடிப்பதற்கு நமக்கு போராயுதங்கள் மிகவும் அவசியம். 2 கொரிந்தியர் 10:4 எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது என்று பவுல் குறிப்பிடுகிறார். அரண்களை நிர்மூலமாக்கும் ஆவியின் போர் ஆயுதங்களில் ஒன்று விசுவாசம். நமக்கு முன் நிற்கும் எரிகோக்களை பார்த்து திகைத்து கொண்டிருப்போமானால் இந்த மாதத்தின் முதல் நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் வார்த்தை மத்தேயு 17:20 வசனத்தில் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பது. கடுகு அளவில் மிக மிக சிறிய விதை. அந்த அளவு விசுவாசம் நமக்கு இருந்தால் போதும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதத்தில் விசுவாசத்தோடு எரிகோக்களை சுற்றி நடக்க தீர்மானம் செய்வோம். பட்சிக்கிற அக்கினியாக கர்த்தர் எரிகோ கோட்டைகளை, சத்ருவின் அரண்களை விழுந்து போக செய்து சத்ருவின் வல்லமைகளை எரித்து நம்மையும் நம் சந்ததியும் விடுவிப்பார். நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிற கானானுக்குள் பிரவேசிக்க செய்து ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க செய்வார். ஆமேன். ஜெபிப்போம். பட்சிக்கிற அக்கினியாக எங்கள் கர்த்தாவே, உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி சத்ருவின் தலையை நசுக்கியபடியா ஸ்தோத்திரம். சிலுவையின் உடன்படிக்கையின் இரத்தத்தால் எங்களையும் எங்களுடையவர்களையும் மீட்டு கொண்ட கிறிஸ்து இயேசுவே, எங்களுக்கு முன்பாக தடையாக நிற்கிற எல்லா எரிகோ கோட்டைகளையும் கடுகளவு விசுவாசத்தோடு இந்த மாதத்தில் சுற்றி வர உதவி செய்யும். கோட்டைகளை தகர்த்து கட்டுகளை உடைத்து எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வாதங்களுக்குள் பிரவேசித்து சுதந்திரிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.